ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்றத தான் ஃபஸ்ட்டு ஒரு கிளிப் மாதிரி எடுத்து போட்டிருக்கேன். அஃப்கோர்ஸ் இது வந்து நான் ஈத் அல் அதாவோட ஸ்பெஷல் வீடியோ. இது என்னெல்லாம் ஈத் அல் அதாவில் பண்ணோம், என்ன சாப்பாடெல்லாம் செஞ்சோம், அதுக்கப்புறம் ஈத் அல் அதாவோட ஸ்டோரி என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. எல்லாருக்கும் என்னோட ஈத் அல் அதா விஷஸ். ஈத் முபாரக் டு எவ்ரி ஒன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஈத் அல் அதா அப்படின்னாலே சாக்ரிஃபைஸ் த கோட். ஸோ இங்கே வச்சுருக்க அனிமலில் என்ன அனிமல்லாம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணலான்ட்டு குழந்தைங்களுக்கு காட்டுறதுக்கு தான் டிஸ்பிளேயில் வச்சுருக்கோம். அண்ட் இது வந்து ஒரு பார்ட்டி மாதிரி நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஈத் அல் அதாவுக்கு முன்னாடி வந்த சாட்டர்டே எல்லா கிட்ஸையும் கூப்பிட்டு ஈத் அல் அதானா என்ன, அதுக்கான ஸ்பெஷாலிட்டி என்ன, அது ஏன் நம்ம அதை செலிப்ரேட் பண்ணுறோம். கிட்ஸ் வந்து ஃபெஸ்டிவல்னால் இப்போ நிறைய பேர் வந்து கேட்பாங்களே, இந்த ஃபெஸ்டிவல் எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டோரி குழந்தைங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்கான ப்ரிப் ஒர்க் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியை வந்து எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணோம். கிட்ஸுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தாங்க. ஸோ இது என்ன ஸ்டோரின்றதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக சாக்ரிஃபைஸ் எதுக்கு பண்ணுறோம், கோட்டை எதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், எதனால் அதை வந்து உருவாச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம் இன்ஷால்லா. ஸோ நம்ம கோட்டை எதுக்கு இதில் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து ஹீ இஸ் ஆல்சோ யூனிவர்ஸ்லி நோன் ஆஸ் த ஃபாதர் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்தை பிறந்தது. அவங்க பேர் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவங்கள தான் அல்லாஹ் சாக்ரிஃபைஸ் பண்ண சொன்னோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம இந்த பூமிக்கு எதுக்கு இறைவன் படைச்சிருக்கான், அந்த பூமியை எதுக்கு படைச்சிருக்கான், மனுஷங்களை எதுக்கு படைச்சிருக்கான்றது தெரியும். எதுக்கு அப்படின்னாக்கா நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி அப்போ உள்ள இதில் நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் டெஸ்ட் பண்ணான். என்னென்னா, நம்ம வந்து இப்போ நம்மக்கிட்ட இறைவன் வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு ப்ரிஷியஸாக ஒரு குழந்தை இருக்குன்னா அதை சாக்ரிஃபைஸ் பண்ண சொன்னால் நீங்கள் பண்ணுவீங்களா? நிச்சயமாக பண்ண மாட்டீங்க. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ண ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அல்லாஹ் வந்து ஓகே உங்கள் மகனை வந்து நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், அவங்க மகனை கூப்பிட்டுட்டு உன்னை நான் இப்போ சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறோம் அல்லாவுக்காக அப்படின்ன உடனே அவங்க மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் சரி அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் அல்லாஹ் வந்து நான் முன்னவே சொன்ன மாதிரி நம்ம எதுக்கு அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கான், டு டெஸ்ட் இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் பண்ணான். ஸோ சாக்ரிஃபைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்ப அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அந்த குழந்தைய பதிலாக அந்த இடத்துல இந்த கோட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டான். ஸோ அதனால தான் நம்ம எவ்ரி இயர் வந்து மந்த் ஆஃப் துல்ஹஜ் அப்போ வந்து நம்ம இந்த ஆடை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாருக்கும் ஸ்டோரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை எல்லோரும் கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ தட் அவங்களுக்கும் வந்து எதுக்கு நம்ம இந்த செலிப்ரேட் பண்ணுறோம், இந்த மந்த்து என்ன, இந்த மந்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்றது தெரியும். சரி, இன்னையோட ஸ்பெஷல் என்னென்னு பார்ப்போமா. ஆஸ் யூஷுவல் பிரியாணி தான் கண்டிப்பாக செய்வோம். ஆனால் நம்ம பெரிய குவான்டிட்டியில் செய்கிறோம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுத்து விடணும் இல்லையா. அதனால் இங்கே பாருங்கள், என்கிட்ட பெரிய பாத்திரம் இல்லைங்க, நான் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் 2 பாத்திரத்தில் வந்து வச்சுட்டேன். அப்புறம் முட்டை வந்து பாயில் பண்ண போட்டிருக்கேன். அப்புறம் குலாப் ஜாமுன் வந்து ஆக்சுவலி நைட்டு செய்யணும்னு இருந்தேன். பட் எனக்கு நைட்டு டைம் இல்லாதனால காலை மர எந்திரிச்சு ரொம்ப விடிய காலையில் சுபு டைமுக்கு எந்திரிப்போம் இல்லையா, அந்த டைம்லேயே வந்து நான் ஜாமுன் போட்டு வச்சுட்டு தான் வந்து மஸ்ஜித்துக்கு போனேன். பட் இந்த வேலை சிக்கன் மேரினேஷன் எல்லா வேலையுமே நைட்டே முடிச்சு வச்சுட்டேன். அதனால தான் ஆக்சுவலி ஜாமுன் போட முடியல. நைட்டு எப்பயுமே ஸ்வீட் செஞ்சு வச்சுருவேன் யூஸ்வலி. ஸோ இங்கே பாருங்கள், அப்புறம் சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து என்னென்னா தந்தூரி சிக்கனுக்கு வந்து குட்டி குட்டி பீஸாக, ரொம்ப பெரிய பீஸாக பண்ணாமல் சின்ன பீஸில் வந்து போட்டிருக்கோம், போன்லெஸ்ஸில். இது பிரியாணிக்கு சிக்கனை எப்பயுமே நான் மேரினேட் பண்ணுவேன். அப்புறம் இந்த சிக்கன் வந்து ஃப்ரைக்காக வச்சுருக்கேன். அப்புறம் ப்ரான் வந்து மேரினேட் பண்ணிட்டேன். ஸோ நான் எல்லா மேரினேஷனும் நைட்லேயே பண்ணிட்டேன். தந்தூரி சிக்கன், அதுக்கப்புறம் பிரியாணி சிக்கன், அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரைக்கு தனியாக பண்ணியிருக்கேன். அப்புறம் ப்ரான் பண்ணேன். ஆக்சுவலி ஃபைனலாக நான் ப்ரான் பண்ணலை இன்றைக்கி. நான் மெனுவில் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு பண்ண டைம் இல்லாதனால ப்ரான் மட்டும் ஃப்ரை பண்ணலை.
ஸோ இந்த சிக்கன் வந்து எப்படி மேரினேட் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, கொஞ்சமாக கர்டு, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் சில்லி பவுடர் மொத்தமாக போட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் எப்பயுமே மேரினேட் பண்ணிடுவேன். ஸோ தட் இந்த புதினா, கொத்தமல்லியில் உள்ள ஃப்ளேவரு, அதுக்கப்புறம் இந்த மசாலா எல்லாம் வந்து அந்த சிக்கனில் நல்லா இறங்கி சிக்கன் சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணியில் பிளாண்டாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, சிக்கன் ஃப்ரை வந்து நைட்டே வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். சொன்னேன் இல்லையா, பிரியாணிக்கு சிக்கன் மேரினேட் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் இதுக்கும் சிக்கன் ஃப்ரைக்கு பண்ணி வச்சுருந்தேன், அப்புறம் தந்தூரி சிக்கனுக்கும் பண்ணியிருந்தேன். சிக்கன் ஃப்ரை வந்து கிட்ஸுக்கு எங்கள் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கன் ஃப்ரை. ஆனால் நான் வந்து கொஞ்சம் தந்தூரி சிக்கன் மாதிரி லைக் கொஞ்சம் ஆயில் லெஸ்ஸாக வந்து சாப்பிட்ணுன்ட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அதனால் தந்தூரி சிக்கனுக்கும் போட்டிருந்தேன். பட் சிக்கன் ஃப்ரை தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணால் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்லாம், தப்பில்லை. ஸோ பாருங்கள், சிக்கன் பிரியாணிக்கு வந்து நான் எப்பயுமே இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக நான் இந்த மெத்தடில் தான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் யூஎஸ் வந்ததுலேருந்து தான் இந்த மாதிரி செய்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த பெரிய அவன் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த மெத்தடில் செய்கிறது. மசாலா வந்து பண்ணிடுவேன். பிரியாணிக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி மசாலா பண்ணுவோமோ அந்த மாதிரி மசாலா பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ரைஸை வந்து தனியாக பாயில் பண்ணி அதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறமா, அதாவது 80% வந்து பாயில் பண்ணணும். ஃபுல்லாக வந்து வெந்துடுச்சுன்னா அப்புறம் இதில் வேறு கிரேவி இருக்குது இல்லையா? அதனால் ஒரு 60 to 80% பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு வேகணும். அதாவது கொஞ்சம் ரொம்ப பாயில் ஆகிடக்கூடாது. ரொம்ப பாயில் ஆனால் குழஞ்சிரும் உங்களுக்கு. ஸோ நான் வந்து ஒரு 60 to 70 இல்லை 80% ஓரளவுக்கு பாயில் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரைஸை வந்து இந்த கிரேவியில் வந்து நான் அப்படியே மேலே போட்டுட்டு மேலே வந்து லெமன் ஸ்லைஸ் மட்டும் வைப்பேன். ஸோ லெமன் ஸ்லைசஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். இது வந்து ஒரு ஓவனில் வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா சூப்பராக செட் ஆகிடும். நீங்கள் எடுக்கிறப்ப கொஞ்சம் கூட உடையாது, அரிசி வந்து உடையாது. நீங்கள் நினைக்கலாம் ரைஸை பாயில் பண்ணிவிட்டு இந்த கிரேவியில் போடுறோமே எப்படி உடையாமல் வருமானா, இல்லை சூப்பராக வருங்க. ஏன் அப்படின்னா, நான் இந்த கிரேவி பண்ணுறதுப்போ நான் தண்ணி ஊற்ற மாட்டேன். அந்த சிக்கனில் உள்ள அந்த தண்ணியும் எண்ணெயும் தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு தண்ணி ஊற்ற மாட்டேன். ஆனால் நம்ம அரிசியை வந்து தனியாக பாயில் பண்ணிடுறோம் இல்லையா? பாயில் பண்ணுறது 60 to 70% இல்லை 80% அரிசியை பொறுத்து உங்களுக்கு பாயில் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மெத்தட் வந்து நான் ஏற்கனவே ரம்ஜானுக்கு வந்து போட்டிருந்தேன். அண்டு தனியாக இது எப்படி பண்ணுற வீடியோவும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாருங்கள். நம்ம வீடியோவில் லாங் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கான வீடியோ வந்து இருக்குது, உங்களுக்கு வேணால் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் லெமன் ஸ்லைஸ் வந்து மேலே வந்து இப்படி வச்சுட்டேன். உங்களுக்கு வேணும்னா லெமன் கூட புழிஞ்சு ஊற்றலாம். நான் ஏன் போடல அப்படின்னாக்கா, தண்ணி வந்து வேண்டாம், ஏன்னா நமக்கு அதுலேயே இருக்கிறதுல குழஞ்சிடக்கூடாதுன்றதுனால லெமன் ஸ்லைஸில் அப்படி வைக்கிறேன். அண்ட் பார்க்கவும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஈவனாக அந்த லெமனோட ஜூஸ் வந்து இறங்கும். ஸோ தந்தூரி சிக்கனும் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொடுத்து விடுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன், எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் பாருங்கள். ஜாமுன் வந்து ஒரு பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணியாச்சு, அது ஒரு பேக் பண்ணியாச்சு. அப்புறம் ரைத்தா, அப்புறம் பாயில்டு எக்ஸ் எல்லாமே தனித்தனியாக பேக் பண்ணியாச்சுங்க. பேக் பண்ணி இப்போ வந்து ஸோ இது எல்லாத்தையும் தனித்தனியாக பேக் பண்ணி இதுக்கு வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி எடுத்து அதில் வந்து நான் பேக் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நீட்டாக வந்து முடிஞ்சிடும். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தனித்தனி பாக்ஸ் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி கவரில் பேக் பண்ணி நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி பேக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் பேக் பண்ணிகிட்ருக்க அந்த இதில் வந்து நான் ஃபஸ்ட்டே தம் போட்டுட்டு வந்து தான், ஏன்னா அது ஒரு 20 மினிட்ஸ் ஆகும், அதுக்கு இடையில் நம்ம இதை பேக் பண்ணிடலான்ட்டு வந்து பேக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பிரியாணி வந்து நான் தம் போட்டிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் தம்லேருந்து எடுத்துட்டேன். நீங்களே பார்ப்பீங்க இது வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே உதிரியாக இருக்கும். அட் த சேம் டைம் மசாலாவும் எல்லா இடத்துலையும் நல்லா பரவி நல்ல அரிசி வந்து நல்லா பொலன்னு நல்லா வெந்திருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து செக் பண்ணுங்கள். நம்ம லாங் வீடியோவில் மெட்ராஸ் கல்யாண வீட்டு பிரியாணின்னு நம்ம லாங் வீடியோவில் இருக்க செக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். நெக்ஸ்ட்டு வந்து
பார்த்திங்கன்னா நாங்கள் மார்னிங் வந்து ப்ரேயர் முடிச்சுட்டு வரத்துக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 11 to 12 ஆகிடுச்சு வீட்டுக்கு வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து அனுப்பிச்சி வச்சுருந்த பார்சல் ரொம்ப லேட்டாக தான் எனக்கு வந்து கையில் கிடச்சிது. ஸோ 2 பார்சலாக வந்தது. நல்ல வேலை ஃபஸ்ட்டு கிட்ஸ்க்கான ட்ரெஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்சலில் வந்தது. 2வது பார்சலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு வந்து ட்ரெஸ்ஸும் இருந்தது. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கான ட்ரெஸ் எல்லாம் இருந்தது. ஸோ எல்லாத்தையும் வந்து அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் ரைஸ் செய்யவே ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பேக்கிங் எல்லாம் முடித்து நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு மணி பார்த்திங்கன்னா 4 மணி ஆயிடுச்சுங்க. எல்லாத்துக்கும் வந்து பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டு ஸோ இதை பாருங்கள், நமக்கு வந்து கொஞ்சமாக ரைஸ் இது பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஹாட் பாக்ஸில் ரைஸ் இருந்தது. அதை வந்து எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு போட்டு சாப்பாடை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்து எல்லா வீட்டுக்கும் கொடுக்க போயிட்டாங்க. ஸோ அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஃபைனலாக உட்காந்து சாப்பிட்டோம். ஸோ என்னோடய ஸ்பெஷல் மெனு உங்களுக்கே தெரியும், பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறம் ரைத்தா, சிக்கன் 65, அப்புறம் சிக்கன் கபாப். பாப்பாவுக்கு சிக்கன் கபாப் பிடிக்காது, ஸோ அதனால் அது வைக்கல. அதுக்கப்புறம் ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன். நார்மலாக வீட்டில் எப்படி ஜாமுன் செய்வோமோ யூஸ்வலி நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஜாமுன் செய்வேன். உள்ள பால்கோவாலாம் கொஞ்சம் நல்ல ஸ்டஃப் பண்ணி செய்வேன், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இந்த தடவை வந்து நார்மலாக ஜாமுன் நம்ம வந்து செய்கிற மாதிரியே செஞ்சுட்டேன். ரொம்ப பெரிய ஸ்பெஷலாலாம் இல்லை. பட் ஓகே, ஏதோ ஒரு ஸ்வீட் வந்து செய்யணும் இல்லையா. யூஸ்வலி என் ஜாமுன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செய்வேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து செஞ்சாச்சு. ஸோ பாயில்டு எக்கு, அப்புறம் பிரியாணி, ரைத்தா, ஸ்வீட்டுக்கு வந்து ஜாமுன், அப்புறம் சிக்கன் 65 எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அற்புதமாக இருந்தது. நல்லபடியாக இது அல்ஹம்துலில்லாஹ் செலிப்ரேட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Aisha.